சரியா? இதுல தலைவி தோழிய பார்த்து சொல்றா. என்ன சொல்றான்டா, தோழி நீ வாழ்வாயாக. தோழிய பார்த்து சொல்றா, தோழி நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு, அல்களும் தயங்கு திரை பொருத. சரியா? இந்த வழிய பாரு. அல்களும் தயங்கு திரை பொருத, சாலை வெண்பூ குறுகு என மலரும். சரியா? அதாவது அல்களும், அல்லண்டா என்ன பிள்ளைகளே? இரவு. அல்களும் தயங்கு திரை பொருதென்றால் இரவு தோறும், உங்களுக்கு தெரியும், நீங்க நைட்ல பீச் பக்கம் போயிருப்பீங்க. அந்த நைட் டைம் நீங்க பீச் பக்கம் போயிருந்தீங்க என்றால் அந்த கடல் அலை கரைய ஒரே ஒரு மோதி மோதி ஒரு சத்தம், ஒரு ஓசை ஒன்று கேட்கும். கடல்ல ஒரு ஓசை ஒன்று என்ன செய்யும், கேட்கும். நைட் டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க, மனிதர்களோட நடமாட்டம் குறைய. அப்ப அந்த கடல் அலையோட ஓசை என்ன செய்யும், கொஞ்சம் பலத்த சத்தமா கேட்கும். சரியா? அல்களும் தயங்கு திரை பொருத தாளை வெண்பூ குறுகு என மலரும். சரியா? அந்த கடற்கரையில, சரியா, தாளை வெண்பூ, ஒரு தாளை மரம் நிக்கிறான். சரியா? கடற்கரையில என்ன பிள்ளையில நிக்குது, ஒரு தாளை மரம் ஒன்று நிக்குது. இங்க அழகீரன். சரியா? இதுதான் நம்மட பீச். சரியா? இதுதான் நம்மட பீச். அந்த பீச்ல ஒரு மரம் நிக்குது. அந்த மரத்துல பேர் என்ன? தாழை மரம். சரியா? இந்த தாழை மரம் நிக்குது கடற்கரை ஓரத்துல. அந்த தாழை மரங்கள் இருக்குது. சரியா? அந்த தாழை மரத்துல வெண்ணிறமான பூக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கி, பூத்திருக்கி. சரியா? தாழை மரத்துல வெண்ணிறமான பூக்கள் பூத்திருக்கி. சரி, இத தொலைவில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க தானே, தூரத்துல இருக்கிற மக்கள், அதாவது இப்ப பீச் இங்க இருக்கின்றால் பீச்ல இருந்து நாம ஒரு கொஞ்ச தூரம் தள்ளி நின்று பார்த்தால் பீச்ல என்ன நிக்குதுன்னு நம்மளுக்கு சரியா என்ன செய்யலாது, பார்த்து கொள்ள இயலாது. அதே மாதிரி இந்த தாளை வெண்பூவை தொலைவில் இருக்கிற மக்கள், அது நாரை, அது வெள்ளை கலர் பூ தானே, அப்போது நாரை, அதுல இந்த மரத்துல நாரை தான் இருக்கி, அமர்ந்திருக்கி என்று நினைச்சு அந்த பூவை என்ன செய்யறாங்க, பறிக்காம போறாங்க. சரி, அந்த பூவை வடிவா பாருங்க, பூவை பறிக்காம போறாங்க. தாளை வெண்பூ குறுகு என மலரும். அந்த தாளையினது வெண்பூக்கள் குறுகு போல என்ன செஞ்சிருக்காம், மலர்ந்து இருக்குதாம். குறுகு என்று சொல்றது என்ன பிள்ளைகளே? குறுகு என்று சொல்றது என்னது? நாரை. நாரை. நாரைண்டா உங்களுக்கு கொக்கு மாதிரி இருக்கும், நீட்டு காலுடையது. சரியா? அப்ப அந்த குறுகு, சரி, அந்த வெண்பூவெல்லாம் தொலைவில் இருந்து பாக்குற ஆக்களுக்கு ஒரு நாரை போல தோற்றம் அளிக்குது. அதனால என்ன செய்யறாங்க அந்த மக்கள், அந்த வெண்பூவை பறிக்காம, அதை எடுத்து தலையில சூடாம, அது யாருக்குமே பயன்படுத்தப்படாம, அது உதிர்ந்து வாடி கீழே இருந்து யாருக்குமே பிரயோசனம் இல்லாம போகுது என்று தலைவி ஒரு கருத்தை சொல்றான். இதன் மூலம் அவள் என்னத்தை சொல்ல வராள்னு பாருங்க. சரியா? அது யாருக்குமே யூஸ் இல்லாம போகுது. சரி, அது போல, சரியா, அந்த தாளை வெண்பூ போலத்தான் என்னோட நிலைமையும் இப்ப இருக்கி. அதை சொல்றதுக்காகத்தான் இந்த தாளை இந்த வெண்பூட கதையை அவள் இழுத்திருக்கிறான். சரியா? அது போலத்தான் இந்த விரிநீர் சேர்ப்பன். விரிநீர் சேர்ப்பன் என்று சொல்றது நெய்தல் நில தலைவன். இந்த விரிநீர் சேர்ப்பனோட நான் அளவலாவி சிரித்து மகிழ்வதற்கு முன்னால என்னோட உடல் தோற்றங்கள் எப்படி இருந்துச்சு என்று சொல்றான். அதுல ஓமையணிகள் கையாளப்பட்டிருக்கி. பூவையொத்த கண், பூவோடு புறையும் கண். சரியா? அவட தலைவிட கண்களை பாத்தீங்கன்னா பூவையொத்த கண், தாமரை மலரொத்த கண். வேயென விரல்வன பெய்திய தோல். வே என்று சொல்றது மூங்கில், மூங்கிலை ஒத்த பளபளப்பான தோலம். சரியா? பிறை என மதிமயக்குறு நுதல். பிறை என்றால் என்ன? சந்திரன். அந்த கண்டவங்க தலைவீட நெத்திய பார்த்தாங்கன்றால் அது சந்திரனா இல்லாட்டி தலைவீண்ட நெற்றியாண்டு அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்படி ஒரு அழகான மதி போன்ற அந்த பிறை போன்ற நெற்றியை உடையவள். இதெல்லாம் நான் அவனோட சேரும் முதல் நல்லா இருந்துச்சு. எப்ப நான் அந்த விரிநீர் சேர்ப்பனோட சேர்ந்தனோ அதோட என் அழகெல்லாம் கெட்டு பாலாகி போச்சு. சரியா? கெட்டு பாலாகி போச்சு என்று சொல்றேன். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். விளங்கிட்டா?
என்ன இந்த பாட்டு சொல்லிட்டு நார்மலா இப்ப நம்மட ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும் என்றால் அவங்க தலைவன் வந்து பிரிஞ்சு போயிட்டான். சரியா, பிரிஞ்சு போயிட்டான். தலைவி வந்து பிரிவு துயர்ல இருக்கிறா. அப்ப தலைவன் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறா. அதே மாதிரி அதை எடுத்து சொல்றதுக்கு தான் சொல்றா. அவனோட சேர்றதுக்கு முதல் நான் ரொம்ப அழகா இருந்தேன். எப்ப நான் அவனோட சேர்ந்தனோ அப்ப என் அழகெல்லாம் அழிஞ்சு போயிட்டு. சரி சொல்லுவோம் தானே. இப்ப நான் வந்து நார்மலா சொல்றது, நான் அவனோட கதைக்கிறதுக்கு முதல் நல்லா இருந்தேன், எப்ப நான் அவனோட பழகினோ அப்ப நாசமா போயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் காதலனோட சேர முதல் அவன் அழகா இருந்தாவாம். சேர்ந்த புறவு இப்ப அவன் என்ன செஞ்சிட்டாவாம், அழகிழந்து போயிட்டாவாம். அதுக்குத்தான் அந்த கொக்கையும் அந்த நாரையையும் தாளை வெண்பூவையும் கடல் அலையும் என்ன செய்யறா, அவ எடுத்து சொல்றா. தன்ற நிலைமையை சொல்றதுக்காக அத என்ன செய்யறா, எடுத்து சொல்றா. விளங்குதா? Yes, ma'am. இதுல வேற எதுவும் டவுட் இருக்கு? அந்த பொருள் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல டீச்சர். ஓகே, அப்ப பாட்டு விளங்கிட்டா? ஓகே, அப்ப இதுல என்ன அணிகள் வந்து கையாளப்பட்டிருக்கி? உவமையணி. வேற வேற என்ன அணி கையாளப்பட்டிருக்கி? உள்ளுரை உவமம் இருக்குதானே? வெரி குட். உள்ளுரை உவமம் இருக்கு. எல்லாத்தையும் விளங்கப்படுத்து. சரியா, எல்லாத்தையும் என்ன செய்யறேன்? ஓகே, விளங்கப்படுத்து. முதலாவது உவமையணி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உவமையணி எழுதும் போது என்னென்னு எழுதுவீங்க? அந்த அடிய அத விளக்கணும். புறவு பூவோடு புறையும் கண்ணும் என்பதுல உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்கி. அதாவது தலைவீண்ட கண்கள் பூவை ஒத்ததற்கு போல என்று சொல்றதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கி, இங்க இந்த உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்கி என்று சொல்லிட்டு என்ன எழுதணும் அடுத்தது? உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை. வெரி குட். உவமானம் உவமேயம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தந்திக்கிறேன்ல, சொல்லுங்க பாப்பா முறால். நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து உவமானத்துல வரும். தெரிஞ்சது உவமானம், தெரியாதது உவமேயம், ரெண்டுக்கும் பொதுவாய்க்கிறது பொதுத்தன்மை. பொதுத்தன்மை ரெண்டுக்கும் பொதுவான ஒற்றுமைதான் பொதுத்தன்மை. இப்ப பூவோடு புறையும் கண், இதுல எது உவமானம்? பூ வந்து உவமானம், உவமேயம் கண், பொதுத்தன்மை தலைவீண்ட கண். பொதுத்தன்மை என்ன? அழகு. அழகு அழகு. சரியா, பொதுத்தன்மை அழகு. அடுத்தது பாருங்க, அடுத்த உவமையணி விரல் வனப்பெய்திய தோல். இதுல என்ன? தலைவியுடைய அந்த அழகானது வந்து தோல் மூங்கிலுக்கு ஒப்பிடப்படுது. அப்ப தோல் என்ன? தோல் வந்து உவமானம். தோல் வந்து உவமானம். சாரி, தோல் வந்து உவமேயம், மூங்கில் தான் உவமானம். பாத்தீங்களா? ஏண்டா தோல் எப்படி இருக்கும், தலைவிட தோல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லத்தான். அப்ப மூங்கில் எல்லாருக்கும் தெரியும். மூங்கில் தெரியும், சைனா பல பலண்டு இருக்கும். மூங்கில் எல்லாருக்கும் தெரியும். தலைவிட தோல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப அதுதான் உவமேயம். சரியா, உவமானம் உவமேயம். பொதுத்தன்மை என்ன இதுக்கு ரெண்டுக்கும்? மென்மை, பளபளப்பு. சரி, சரியா, மென்மை, பளபளப்பு, வலிமை, அழகு எல்லாம் சிமிலரா வரும். பொதுத்தன்மை கொஞ்சம் நீங்க சூட்டபிளா இல்லைன்னா சரி. சரி, இன்னொரு உவமை அணி இருக்கு. என்னது? திரையென மதிமயங்கும். வெரி குட். மதிமயக்கும் முதல் வந்து உயர்வு நவிற்சியா வராதா? உயர்வு நவிற்சியாகவும் வரும், அதே மாதிரி உவமானமாகவும் வரும். சரியா, பிறை வந்து உவமானம் பிள்ளைகளே. தலைவியின் நெற்றி வந்து உவமேயம். பொதுத்தன்மை என்ன? பொதுத்தன்மை வடிவம் அழகு. வடிவம் அழகு.
வடிவம் அழகு எதுவும் எதுவும் வரும். இதுல இப்ப இந்த பிள்ளை சொன்ன மாதிரி இது உயர்வு நவீழ்ச்சி அணியாகவும் வரும். உயர்வு நவீழ்ச்சி அணி என்றால் என்னன்னு சொல்லி தந்திருக்கிறேன். இதை விட உயர்த்தி சொல்றேன். ஒரு விஷயத்தை மிகையா வந்து வர்ணிக்கிறது. ஓகே, ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி, அதாவது நான் சொல்லிக்கிறேன் ஓவர் பில்டப், சரியா? ஓவரா பில்டப் பண்ணி சொல்றது, இல்லாட்டி உருட்டி சொல்றது, அந்த டைப், சரியா? அந்த டைப் உயர்வு நவீழ்ச்சி அணி, சரியா? இதுல பாருங்க, மதிமயக்குறும் நுதல் என்றால் கண்டாக்களோட அறிவை மயங்க செய்யும் அளவுக்கு அவட நெற்றி இருந்துச்சாம். இப்ப பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, பாக்குறவங்களுக்கு சந்திரன் பிறைக்கும் தலைவின நெற்றிக்கும் அவ்வளவுக்கு வித்தியாசம் தெரியாதா? இல்ல கேக்குறேன், நார்மலா கேக்குறேன், தெரியுமா தெரியாதா? நம்ம பாக்குறோம் கண்ணால, அது நெற்றியா இல்லாட்டி அது பிறையாண்ட அவ்வளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்ல, கண்டுபிடிக்க இல்லாத பகவாவா நாம? சின்ன குழந்தைக்கே நிலா எதுன்னு தெரியும். சரி, அப்ப இது கொஞ்சம் ஓவரா தானே இருக்கி, ஓமா இல்லையா? உருட்டிக்கிறதால இதுக்குள்ள சேர்ப்போம் உயர்வு நவீழ்ச்சி அணிக்குள்ள சேர்ப்போம். விளங்கிட்டா? ஓமையணிகளை கேட்டாலே வரும். ஓமையணியும் வரும். பிறையென மதிமயக்குறும் நுதல், பிறை என மதிமயக்குறும், அதாவது பிறை அவட ரெண்டுக்குமே எழுதிடுமா? எழுதேன். நீங்க அணிகள் ஓமை அணிகள் கேட்டா இத மூண்டையும் எழுதுங்க. கொமன அணிகள் கேட்டா எல்லாத்தையும் தான் எழுதுங்க. சரியா? ஓகே. அடுத்தது என்ன பிள்ளைகள் இருக்கி அணிகள்ல? உள்ளுரை ஓமம். உள்ளுரை ஓமம் காணப்படுது. உள்ளுரை ஓமம் என்றால் என்ன? ஒரு சொல்லுங்க பாப்போம். உள்ளுரை ஓமம் என்றால் என்ன? ஒரு பொருளை நேரடியாகவும் மற்ற பொருளை மறைமுகமாகவும் உணர்த்துறது. வெரி குட். அதாவது உள்ளுரை ஓமம் என்றால் உவமைக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன செஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதாவது உவமானம் வெளிப்பட்டு நிக்க உவமேயம் என்ன செஞ்சிருக்குமாம், மறைஞ்சு நிக்குமா. சரியா? உவமானம் என்றால் தெரிந்த பொருள். அந்த தெரிந்த பொருள் நம்மளுக்கு எல்லாருக்கும் கண் முன்னாடி இருக்கும், ஆனா யார சொல்றாங்க, யாருக்கு ஒப்பிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. உவமேயம் என்ன செஞ்சிருக்கும், மறைஞ்சு நிற்கும். அதுதான் உள்ளுரை உவமம். உள் உரை ஓமம், அந்த உவமைக்குள்ள இன்னொரு ஆள் மறைஞ்சு நிற்பாங்க, அதுதான் உள்ளுரை ஓமம். இதுல என்ன உள்ளுரை ஓமம் என்றால், அந்த தாளையினது வெண்பூ என்று சொல்றாங்க தானே, தாளையினது வெண்ணிறமான பூக்கள் கடற்பறவைகள் போல தோற்றப்படுகிறது. சரியா? என்றதன் ஊடாக என்ன சொல்றாங்க என்றால், அந்த தலைவியின் நிலை என்ன செய்யப்படுது, அங்க சொல்லப்படுது. சரியா? அதாவது எப்படி அந்த பீச்ல இருக்கிற மரத்துல பூக்களை மத்தாக்கள் அது ஒரு பறவை என்று நினைச்சு பறிக்காம போறாங்களோ, அதே மாதிரி தான் தலைவியின் அழகு நலன்களை தலைவன் கவனத்துல கொள்ளாமல் அவளோட அழகு நலன்களும் அவளோட வாழ்க்கையும் என்ன செய்யுது, வீணாக கழிந்து போகுது என்று என்ன செய்யுது, உள்ளுரை உவமமூடாக எடுத்து காட்டப்படுது. சரியா? விளங்கிட்டா உள்ளுரை உவமம்? இது உயர்வு நவீழ்ச்சிகள் வர மாட்டாவா? இது உயர்வு நவீழ்ச்சி அணிக்குள்ள வராதுமா. இது உள்ளுரை சொல்றாங்க. இது உயர்த்தி எதுவும் சொல்லலையேமா. இங்க பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க, தாளையினது வெண்ணிறமான பூக்கள் மலர் நாரைய போல சொல்றாங்க, ஆனா அது பாக்குறது இல்லம்மா. இதை யோசிச்சு பாருங்க. ஓ நல்ல ஒரு கேள்வி. சரியா? இப்ப நீங்க பீச்சுக்கு ஒரு 100 மீட்டர் தள்ளி நிக்கிறீங்க. சரியா? 100 மீட்டர் தள்ளி நிக்கிறீங்க. பீச்ல ஒரு மரம் நிக்குது, அந்த மரத்துல ஏதோ நிக்குது, சரி காகமோ ஏதோ குருவியோ நிக்குது. ஆனா 100 மீட்டர் தள்ளி நின்று அது காகமா குருவியான்னு உங்களுக்கு சரியா சொல்லலுமா? சொல்லுங்க. இல்ல, அதுல ஏதோ கருப்பா இருக்கி. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, கருப்பா இருக்கிறதால அது காகமா இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு குருவியா இருக்கும்னு கெஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இதுலயும் கெஸ் பண்றாங்க. அந்த தாளையினது மரத்துல வெள்ளை நிறமான ஒரு பூ மலர்ந்திருக்கி, ஆனா தூரத்தில் இருந்து பாக்குறாக்களுக்கு அது எப்படி காட்சி அளிக்குதாம், ஒரு கொக்கு, ஒரு நாரை போல காட்சி அளிக்குது. சரி, ஒரு நாரை போலதான் என்ன செய்யுது, காட்சி அளிக்குது. இது உள்ளுரை ஓமம். இதனூடாக என்னத்தை சொல்ல வராங்க,
இந்த தலைவன் விட்டு போனதால தலைவியின் அழகு நலன்களும் வீணாக கழியுது. அதுக்காகத்தான் இந்த உள்ளுரை உமம் என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது உயர்வு நவிச்சனிக்குள்ள வராது. சரியா? உயர்வு நவிச்சனி என்றால் அது ஒரு என்னன்னு சொல்றது, நடக்க சாத்தியமற்ற விடயங்களா இருக்கு. சரியா? சாத்தியமற்ற விடயங்களாக காணப்படும். இறைச்சி பொருள் இல்லையா? இல்ல இல்ல, இது இறைச்சி பொருள் இல்ல. சரியா? இறைச்சி பொருள் என்று சொல்றது அது வேற, அது கண்டு தன் பயமுலையில வரும். சரியா? இது உள்ளுரை உமம். சரியா? ஒண்ட ஓமிச்சிட்டு ஓமையத்த காணும். சரியா? ஓமானம் வெளிப்பட்டு நிக்க ஓமையம் உள்ளமைந்து காணப்படுறதுதான் உள்ளுரை ஓமம். சரியா? இதுல 2 உள்ளுரை ஓமம் அணிகள் என்ன செய்யப்பட்டிருக்கி, பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று தாளைனது வெண்ணிறமான பூக்கள், இன்னொன்று வந்து என்ன, அந்த பீச் சவுண்ட், அல்களும் தயங்கு திரை பொருத. சரியா? இந்த வரிகள் அல்களும் தயங்கு திரை பொருத, அதாவது நைட் டைம்ல எப்படி அந்த கடல் அலை வந்து பீச்சை வந்து மோதி மோதி ஒரு சத்தத்தை எழுப்புதோ, அதே மாதிரி தலைவியும் தலைவண்ட நினைவால் இரவு தோறும் நரக வேதனை என்ன செய்யறாள, அனுபவிக்கிறாளாம். அதாவது நைட்ல தூங்கும் போது தலைவண்ண ஞாபகம் வந்து அவ ஒரு பெரகண்டம் பண்ணுது, அவட மனசுக்குள்ள ஒரு பெரகண்டம். அதை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த பீச்ல சவுண்ட் வந்து எப்படி எப்படி கரையை மோதி மோதி சவுண்ட் எழுப்புதோ, அதே மாதிரி தலைவண்ட நினைவுகளால தலைவியும் துன்பப்படுகின்றாள் என்கிறது உள்ளுரை உமம். விளங்கிட்டா? ஓகே, கிளியரா? அப்ப டீச்சர், குறிப்பு பொருள் என்று சொல்றது என்ன? குறிப்பு பொருளா? குறிப்பால் உணர்த்துவது என்றாலும் ஒன்றுதான். அதை குறிப்பால் உணர்த்துவது என்றாலுமா சில விஷயங்கள் இப்படி நாசூக்காக சொல்றது. சரியா? சில விஷயத்த ஃபுல்லா சொல்லாம டபுள் மீனிங்ல கதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஃபுல்லா சொல்லாம ஒரு விஷயத்த சொல்றதன் மூலம் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? அப்ப நாம ஒரு விஷயத்த சொன்னால் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகம் வர வைக்கிறேன். அதான் குறிப்பால் உணர்த்துவது. அது அந்த உள்ளுரை உமம் அதைத்தான் சொல்ல வராங்க. அப்படியா? சொல்ல வரேன். இப்ப அந்த நாரைய சொல்லும் போது தலைவியின் நிலை என்ன செய்யணும், தலைவனுக்கு ஞாபகம் வரும். சரியா? அதான் இதுல விஷயம். தலைவியின் மதிநுட்பம் என்றாலும் இதான வரும். தலைவியின் மதிநுட்பம் என்றால் தலைவியின் மதிநுட்பம் வந்து இதுதான்மா, அந்த உள்ளுரை ஓமமூடாக தலைவிக்கு என்ன செய்றாள், எடுத்து சொல்றாள். ஓமா இல்லையா? அதான் தலைவியின் மதிநுட்பம். சரியா? எப்படி தலைவியானவள் அதை எப்படி அழகா வெளிப்படுத்தி சொல்றா, இந்த உள்ளுரை ஓமத்தை பயன்படுத்தி ஊமைய பயன்படுத்தி அழகா என்ன செய்றா, தன்ற நிலைய தோழிக்கு எடுத்து சொல்றா. ஓகேவா? ஓகே டீச்சர், கிளியர். வேற என்ன கேள்விகள் இருக்கு இதுல? நெய்தல் இலக்கிய சிறப்பு என்றால் இந்த இலக்கியத்துல காணப்படுகின்ற சிறப்பு. அப்படி எல்லாம் கேள்வி வார இல்ல உங்களுக்கு. நீங்க விடுற பிள்ளையே இந்த மாதிரியான ஓவர் கேள்விகளை படிச்சு கொண்டு முக்கியமா எக்ஸாமுக்கு வார கேள்விகள்ல கோட்டை விடுறது. சரியா? இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த பகுதிகளுக்குள்ளதான் கேள்வி வரும்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதை மட்டும் படிங்க. நீங்க யூனிவர்சிட்டி கேள்வி எல்லாம் படிக்கிறீங்க? யூனிவர்சிட்டியில போயிட்டு படிவா தமிழ் பாடம் எடுத்தீங்கன்னா படிவா படிக்கலாம். சரியா? சரி, இங்க பாருங்க. இதுல வந்து நெய்தல் நில சிறப்பு, நிலத்தை பத்தி கேட்பாங்க. சரியா? நெய்தல் நில சிறப்பு என்ன? நெய்தல் நில சிறப்பு கடல் வந்து அலைகள் வந்து கரையோட மோதுகின்ற அந்த காட்சி, தாழை மரத்தினுடைய இந்த வெண்மையான பூக்கள் வந்து மலர்ந்து காணப்படுறது, நாரை போல காணப்படுறது. வெரி குட். இரவு நேரத்துல அலைகள் வந்து கரையை அடையக்குள்ள சத்தம் கேக்குறது, அந்த அலைகள் வரும். சரியா? அகன்ற நீர் பரப்ப உடையது. அதே மாதிரி தாழை மரங்கள் வந்து கரையோரங்கள்ல நிக்கிறது. அதே மாதிரி தாழை மரத்துல வெண்ணிறமான பூக்கள் நாரை போல மலர்ந்திருக்கிறது. அதே மாதிரி நெய்தல் நில தலைவனை சேர்ப்பன் என்று சொல்றது. அதாவதும் இந்த செய்யுள்ள நெய்தல் நில சிறப்புகளாக என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. சரியா?
அப்ப இதுல 2-3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அந்த 2-3 பாயிண்ட்ஸையும் எழுதினா அவங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது இதுல ஒரு லாஸ்டா ஒரு கேள்வி இருக்கி. சங்ககால அகத்திணை பண்புகள். சரியா? சங்ககால அகத்திணை பண்புகள் என்னென்ன பிள்ளைகளே? முதல் உள்ளுறைவுமை கையாள தலைவேண்ட கூற்றம் பெயர் சுட்டுப்படாத பண்பு. பருப்பொருளாக தாளை நாரை. ஓகே ஓகே, சரியா? நானே சொல்றேன், எல்லாரும் சொல்லுவீங்க. இதுக்கு என்ன ஈஸி தானே? முதல் கரு உரி பயன்பாடு என்று போட்டா மட்டும் போடாது. முதல் என்ன, கரு என்ன, உரி என்னன்னு வடிவாளுதான் விளக்கம். சரியா? முதல் கரு உரி பயன்பாடு. சரியா? அதே மாதிரி பெயர் சுட்டா பண்பு காணப்படுகின்றது. சரி, அதே மாதிரி தலைவி கூற்று பாடலாக இருக்கி. சரி, வேற என்ன எழுதலாம்? நெய்தல் நிலத்துக்குரிய இரங்கல் ஒழுக்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கி. சரியா? காதல் விஷயங்கள் வரைவு, அதாவது திருமணத்தை வலியுறுத்தி திருமணத்தை முன்னிறுத்தி இந்த பாடல் என்ன செய்யப்பட்டிருக்கி, சொல்லப்பட்டிருக்கி. தலைவியால் தோழிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கி, சொல்லப்பட்டிருக்கி. வேற என்ன எழுதலாம்? அகவற்பாவலான 7 அடிகளே உடையது. வெரி குட். அகவற்பாவாலான 7 அடிகளை உடையது. இத பாத்தீங்கன்னா நாடக பாங்கு இருக்கும். இதுல ஒரு நாடகத்தன்மையோட சொல்ற மாதிரியான ஒரு பாங்கும் என்ன செய்யுது, காணப்படுது. அதே மாதிரி உள்ளுறைவமம் உவமை அணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கி. ஓகேயா? விளங்குதா? கிளியரா அப்ப இந்த கேள்வி? ஓ மேடம். ஓகே, உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். விடை எழுதும் போது செய்யுளடி ஆதாரம் காட்ட வேண்டுமா? சின்ன சின்ன அடிய ஆதாரம் காட்டி எழுதுங்க. சரியா? 4 மார்க்ஸ் தான். ஆக நீங்க பெருசா டீப்பா எழுத தேவையில்லை. நார்மலா சின்ன அடியலை காட்டி எழுதினால் நல்ல. சரி, ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு. இதுல தலைவீண்ட அழகு நலன்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கி? இதுக்கு என்ன எழுதுவீங்க? வெரி குட். தலைவீண்ட அந்த கண்கள், அந்த 3 உவமையனையும் வரப்போகுது. சரியா? தலைவீண்ட கண் மலர போல இருக்கி, அதே மாதிரி தோல் மூங்கில போல இருக்கி, தலைவீண்ட நெற்றி கண்டாக்களை மயங்க செய்கின்ற அளவுக்கு பிற போல இருக்கி. சரியா? அந்த 3 விஷயம் தலைவீண்ட அழகு நலன்களுக்குள்ளயும் வரும், உவமை அணிகளுக்குள்ளயும் அதுதான் வரும். விளங்கிட்டா? ஓ மேடம். ஓகே, அப்ப இந்த பாடல் கிளியரா? ஓ டீச்சர். டீச்சர், இதுல மதிநுட்பம்டா இந்த பாடல்ல தலைவி எப்படி அவட கருத்தை சொல்ல வாரவன் அப்படியே டீச்சர் எழுதுற? மதிநுட்பம், தலைவி எப்படி கருத்தை சொல்ல வாரா, தலைவி கையாண்ட உத்திகள் எல்லாம் உண்டுதான். சரியா? அதாவது அந்த விஷயத்தை எப்படி தலைவி சொல்ல வாரா, அந்த உள்ளுறைவமத்தை பயன்படுத்தி உவமைகளை பயன்படுத்தி அவ சொல்ல வாரா. விளங்குதா? அதாவது கடற்கரையில அந்த வெண்ணிறமான பூக்கள் நாரை போல இருக்கி என்று சொல்லி தன்ற நிலை என்ன செய்யறா, உணர்த்துறா. அதே மாதிரி அந்த கடல்கள்ல அலைகளையும் வச்சுக்கொண்டு தான் தலைவண்ட நினைவால கஷ்டப்படுறா என்ற அதை உணர்த்துறா. சரியா? அதே மாதிரி உவமை என்னமா தலைவிட துயரண்டு கற்கொள்ளையும் இப்படி வரும் தானே? துயரண்டால் அந்த 2 வரும், உவமை அணிகள் வராது. உவமை அணிகள்ல இப்படி வரும். எப்படி வருமா? உவமை அணிகள் அதாவது முந்தி நான் இவ்வளவு அழகா இருந்தேனே, இப்ப எல்லாம் பொலிவிழந்து இப்ப இல்லையே என்று வருது. சரியா? அதுவும் அந்த யாரும் என்னைய அந்த அழகு நலன்கள் அழிஞ்சதும் அந்த நாரையிட செயலை ஒப்பிச்ச நினைக்கிறா தானே, தலைவன் என்ன திருமணம் செய்யாது என்ற வாழ்க்கையும் அழகையும் வாழ்வையும் என்ன செய்யறான், வீணாக்குகிறான் என்கிறதும் ஒரு துயரம் தான். சரியா? அதே மாதிரி அந்த இரவுல எப்படி அந்த பீச்ல அந்த சவுண்ட் கரைகளை மோதி மோதி எழுப்புதோ, அதே மாதிரி என்ன செய்யறா, விருநீர் என்ன செய்யறா, கஷ்டப்படுறா என்று சொல்றதுலாம் தலைவிட பிரிவு துயருக்குள்ளையும் வரும். ஓகேவா?
கிளியரா இப்ப இந்த பாடல்? ஓ டீச்சர் கிளியர். ஓகே, அப்ப நீங்க கிளியர் என்றால் கிளியர் என்று சொல்லிட்டு இருக்கிறல்ல, கிளாஸ் முடிஞ்சோன்னு என்ன செய்யணும்? இந்த பாஸ் பேப்பர் எடுத்து பாஸ் பேப்பரை செய்து பார்த்து போடணும். என்னென்ன கேள்வி வந்திருக்கு எதென்ன பார்க்கலாம். அதே மாதிரி சங்க செயல்கள் படிக்கும்போது அரும்பதங்களையும் சேர்த்து படிங்க. சரியா? அரும்பதங்கள் இருக்குதானே, உரைநடை புத்தகம் வச்சிருப்பீங்க, சில பேர் தென்னாகரசு வச்சிருப்பீங்க. அதுல வர அரும்பதங்களையும் என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கணும். விளங்கிட்டா? மேடம் அரும்பதங்களும் வருமா? ஓ, அரும்பதங்கள் வாரை பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. அரும்பதங்கள் வாரை 4 அரும்பதங்களை போட்டுட்டு இவற்றின் பொருள்களை குறிப்பிடுக என்று போடுவாங்க. சரியா? அரும்பதங்கள் எல்லாம் வந்து சும்மா எழுதலாம் தானே. சரியா? புரைந்தா என்ன? நாரையா? புரைய என்றால் ஒப்ப. புரைய என்றால் ஒப்பமா. நாரைய வந்து சொல்றது என்ன? நாரைய சொல்றது குருகு. குருகு. சரியா? குருகுதான் நாரை. புரைய என்றா ஒப்ப, அது ஒரு உவமை உருபு. குருகு. விரல் வனப்பெய்திய தோல். விரல் என்றால் என்னம்மா? வெற்றி. சரியா? விரல் என்றால் வெற்றி. மதி என்றால் அறிவு, சந்திரன், ரெண்டும் வரும். நுதல் என்றால் நெற்றி. சரியா? நுதல் என்று சொல்றது நெற்றி. அல்லென்றால் இரவு. சேர்ப்பன் என்று சொல்றது நெய்தல் நில தலைவன. ஓகேவா? ஓகே. அடுத்த பாடலுக்கு போகலாம். மதி என்பது வந்து அறிவு, நாலேஜ், அறிவு, சந்திரன் ரெண்டையும் குறிக்கும். ஒரு பொருள், ஒரு சொல், பல பொருள் அப்படி இருக்கல. மதி என்றால் என்னென்ன வரும்? பேசு பொருள் என்று கேட்டால் பாடலின் பொருளை எழுதினால் ஓகேயா டீச்சர்? இல்ல, பேசு பொருள் என்று சொன்ன அப்படி சொன்ன. பேசு பொருள் என்றால் துறை, என்னத்தை மெயினா சொல்ல வாராங்க, பிரதான செய்தி, அதுதான் பேசு பொருள். ஓகே, ஆமா. அந்த கேள்வி கேட்டவங்க யாரு? ஃபாத்திமான்னு நினைக்கிறேன். விளங்கிட்டா? ஃபாத்திமா, பேசு பொருள் என்றாமா ஃபுல்லா நீங்க பொருள் எழுத வேணாம். ஃபுல்லா பொருள் எழுதுறதுல துறையை மட்டும் எழுதுனா சரி. அதாவது மெயினான விஷயமே துறை தான், அதுதான் கேக்குறான். சரி, ஓகே. அடுத்த பாடலுக்கு போமா? ஓகே மிஸ். நான் 4 பாட்டு படிப்பேன் வந்தேன். ஆனால் போற டைமை பார்க்க 2 பாட்டு தான் படிக்கலாம். ஏன்னால் நீங்க ஒவ்வொரு தரவும் படிக்கும் போதும் ஒவ்வொரு டைமும் புதுசா டவுட் கேக்குறீங்க. சரியா? ஓகே. 4வது பாடல் இது 2025 எதிர்பார்த்தது. உங்களுக்கு மேபி இந்த முறை வரலாம் 26. சரியா? வாரளஞ்சேரி. சரியா? வாரளஞ்சேரி. இத பாடியவர் வந்து பரணர். சரி, இப்ப டக்டகன்னு போடுங்க பாப்போம். திணை என்ன, துறை என்ன? இதுல திணை வந்து மருதம். திணை மருதம், துறை வந்து தோழி தலைமகற்கு வாயில் மறுத்தது. தோழி தலைமகற்கு வாயில் மறுத்தது. இதுல 2 துறை இருக்கின்று சொல்றாங்க. அதாவது வாயில் மறுத்தது, வாயில் நேர்ந்தது என்று இருக்கின்றது. சரியா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வாயில் மறுத்ததே நாம வச்சிருக்கோம். சரி, வாயில் மறுத்தது அதாவது இது மருத நிலத்துக்குரிய ஒரு செய்யும். சரியா? மருத நிலத்துல ஆடவர்கள் எப்படி இருப்பாங்க என்றால் வசதியானவர்கள் தான். மருத நிலத்துல வயல் வேலையை முடிச்சிட்டு மத்தியானம் போல வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டை வந்தால் அந்த காலத்துல டிவி எல்லாம் இல்லத்தானே, அவங்களுக்கு போர் அடிக்கும். சும்மா இருக்கிற போன் எல்லாம் இல்லையே, அப்ப போர் அடிக்கும். அப்ப எல்லாம் ரேடியோ எல்லாம் கண்டுபிடிக்க இல்லை. சரியா? அப்ப போர் அடிக்கும். அப்ப போர் அடிச்சால் இவங்க என்ன செய்வாங்க என்றால் அந்த ரோட் தெருமுனைகள்ல பரத்தையர் என்று சொல்ற ஆட்கள் வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டு இருப்பாங்க. களியாட்டு நிகழ்வுகள்ல ஈடுபடுவாங்க. சரியா? யாரு? பரத்தையர். அப்ப இவரு போர் அடிக்குது என்று சொல்லிட்டு என்ன செய்வாரு, அந்த பரத்தையர் அந்த நிகழ்ச்சி பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் போவாரு. சரியா?
அந்த மருத நிலத்து ஆடவர் என்ன செய்வாரு, ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி பார்ப்பாங்க போவார். அடுத்த நாள் அந்த நிகழ்ச்சி ஆடுற அந்த பெண் பரத்தையரை பார்க்க போவார் அந்த நிகழ்ச்சி. சரியா? 3வது நாள் அந்த பரத்தையரோட என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு என்று சொல்றது கூடாத ஒழுக்கத்துல ஈடுபடுகின்ற பெண்கள். சரியா? இப்படி அவர் போயிட்டு பரத்தையரோட 1 நாள் 2 நாள் இருந்துட்டு தலைவிட்ட வருவார். தலைவிக்கு எல்லாம் தெரியும், ஊராக்கள் சொல்லுவாங்க தானே, உண்ட அவர் அங்க போய் இருக்கிறாரு இங்க போய் இருக்கிறாருன்னு ஊராக்கள் என்ன செய்வாங்க, சொல்லி வச்சிருவாங்க. அப்ப இவர் கதவை திறக்க கேட்கும் போது தலைவி திறக்க மாட்டாள். தலைவி என்ன செய்ய மாட்டாள், கதவை திறக்க மாட்டாள். தோழிட்ட சொல்லி தோழி போயிட்டு தலைவன்ட்ட சொல்லுவா, நீ இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறா, அதனால எங்களோட வீட்டு பக்கம் நீ வர தேவையில்லை, உன்ற மாலையும் இனி எங்களுக்கு தர தேவையில்லை என்னென்ன செய்வா சொல்லுவா. இப்படி மூஞ்சி கடிச்ச மாதிரி சொல்ல மாட்டா தலைவி. ஒரு கதை சொல்லி பாவம் தலைவன் மனசு நொந்துடக்கூடாது என்று ஒரு கதையை சுத்தி வளைச்சி தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி கதை சொல்லித்தான் அவ சொல்லுவா. சரி, அப்ப நான் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டா, இங்க பாரு இப்படி இப்படி எல்லாம் பழி தொழிலுது, அதனால நீ எங்களோட சேரி பக்கம் வர வேணாம். சேரி என்றால் வீடு, சரியா? எங்களோட வீட்டு பக்கம் வர வேண்டாம், உன்ன மாலையும் எங்களுக்கு தர வேண்டாம் என்று சொல்றதுதான் இந்த பாடல். விளங்க இந்த பாடல், இதுதான் இந்த பாடல். திணை மருத நிலத்துக்குரியது. மருதம் என்றால் என்ன? வயல் சார்ந்த இடம். வயல் சார்ந்த இடம், வயல் சார்ந்த இடமும். சரியா? பாருங்க, இதுல பாட்டை பாருங்க. துறை என்ன? தோழி தலைமகனுக்கு வாயில் மறைந்தது. துறை விளக்கத்தை சொல்லுங்க ஒரு ஆள். பரதேர நாடி சென்று விட்டான் தலைவனானவன். பரத்தேர நாடி சென்று தலைவனானவன் பரத்தேரோட இன்புற்று வாழ்ந்ததன் பிற்பாடு தலைவிர எண்ணம் தலைவிர எண்ணம் அவன மனதுல எழும்போது மீண்டும் சேரிப்புறதுக்கு வரான். அந்த டைம்ல உடன் அனுமதி கொடாமல் தலைவனுக்கு வாயில் மறுத்துரைச்சது தோழி. சரி, இவ்வளவு லாங்கா தேவையில்லை, நார்மலா நோட் பண்ணுங்க. பரத்தையிடம் சென்று வந்த தலைவன் மேல் தலைவி கொண்ட ஊடலை தோழியானவள் தலைவனுக்கு எடுத்துரைத்து அவனுக்கு வாயில் மறுத்தது. வாயில் மறுத்ததுண்டா உள்ள செல்ல அனுமதிக்காம இருந்தது. சரியா? கதாவை பூச்சு, நீ போக தேவையில்ல உள்ள என்று சொல்ற. அதாவது மருத நிலத்துக்குரிய ஒழுக்கம் என்ன பிள்ளைகளே? ஊடல். ஓகே, ஊடல் என்று சொல்றது பொய்க்கோபம். சரியா? நம்ம ஆக்கள் மேல சும்மா கோவப்படுவோம், சும்மா ஒரு ஃபேக்கா ஒரு கோவப்படுவோம், அது மாதிரிதான் ஊடல். இப்ப அவ தலைவன் மேல ஊடல் கொண்டு இப்படி பரத்தையிடம் சென்று வந்தான்னு கதவை பூட்டி வச்சிருப்பா. கொஞ்ச நேரத்துல அவ சமாதானமாக என்ன செஞ்சிருவா, தலைவனை உள்ள எடுத்துருவா. திரும்பவும் அந்த தலைவன் திரும்ப அவளுக்கு மிளகா அரைச்சிட்டு திரும்ப போடுது. இப்படி என்ன செஞ்சு கொண்டிருக்கும், நடந்து கொண்டிருக்கும். அதாவது மருத நிலத்து பெண்களோட அந்த கோபத்துக்கு ரொம்ப நாள் ஆயுள் இல்லை, ஒரு பொய்க்கோபம் தான் அவங்க கொள்ளுவாங்க. சரியா? அப்ப இப்படி அவர் போயிட்டு வந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி தோழி என்ன செய்யறாள், அவனுக்கு வாயில் மறுக்கிறா. அதுதான் அதனுடைய துறை. விளங்கிட்டா? துறை விளங்கிட்டா? ஓகே. இதுலயும் நான் ஏற்கனவே முன்னுக்கு படிச்ச பூவோடு புறையும் மாதிரியும் நிறைய உவமைகள் அணிகள் எல்லாம் கையாளப்பட்டு இருக்கி. சரியா? ஒவ்வொரு அணிகளையும் பார்க்க போறோம். சரி, இதுல பாருங்க. முதலாவது கொண்டு கூட்டி இரண்டும் போது பெருமை என்கிறதுல இருந்து வரும். சரியா? பெருமை காவிரி பலராடு பெருந்துரை மரத்தோடு பிணித்த, அதுல என்ன வரப்போகுது, கடைசியா தான் வாரலம் சேரி நின்றாரே தாரல் கடைசியா வரப்போகுது. சரியா? பெருமை தலைவனே. சரியா? காவிரி பலராடு பெருந்துரை. சரியா? காவிரி பலராடு பெருந்துரை மருதோடு பிணித்த ஏந்து கொட்டி யானை. இது என்ன பிள்ளைகளே? கெட்டிக்கார பிள்ளைகள் சொல்லுங்க, ஏற்கனவே படிச்ச பிள்ளைகள். காவிரி பெருந்துரை பலராடு மருதோடு பிணித்த உயர்ந்த கொம்பினோடு யானைகளை கட்டக்கூடிய சேர்ப்பன். இது என்ன அணி என்று கேட்டேன் நான். என்ன அணி? வெரி குட். உள்ளுரை உவமம்.
அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓமானம் வெளிப்பட்டு நிற்க ஓமயம் என்ன செஞ்சிருக்கும், மறைஞ்சு நிற்கும். மருதோடு பிணித்த ஏந்து கூட்டு யானை. சரியா? காவிரி ஆற்றுல பலரும் வந்து என்ன செய்யறாங்க, நீராடுறாங்க. சரியா? காவிரி ஆற்றுல இப்படிதான் தோழி என்று தலைவனுக்கு, நீங்க தலைவன், இப்ப நான் தோழி. சரியா? உங்களுக்கு நான் இப்ப கதை சொல்ல போறேன். காவிரி ஆற்றுல பலரும் வந்து நீராடுறாங்க. சரியா? அந்த காவிரி ஆற்று அந்த கரையில மருத மரங்கள் இருக்குத்தானே, அந்த மருத மரங்கள் உயர்வாக வளர்ந்திருக்கி, அந்த உயர்ந்து வளர்ந்த மருத மரங்கள் அந்த இதுல மேல் நோக்கி வளைந்த தந்தங்களுடைய பெரிய யானைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. சரியா? காவிரி ஆற்றுல அந்த கதையை பாருங்க. காவிரி ஆற்றுல எல்லாரும் நீராடுறாங்க. அந்த காவிரி ஆற்று கரையில இருக்கிற மருத மரத்துல உயர்ந்து வளர்ந்த தந்தங்களையுடைய யானைகள் என்ன செய்யப்பட்டிருக்கி, கட்டப்பட்டிருக்கி. இதுதான் சொல்றோம். இதுதான் உள்ளுரை ஓமா. அதுல இருந்து என்னத்த சொல்ல வரான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாட்டுட பொருளை பார்ப்போம். சரி, அப்படி கட்டப்பட்டிருக்கி. அப்படி கட்டப்பட்ட ஏந்து கோட்டு யானை சேந்தன் தந்தை. இதுல 2 மன்னர்களை பத்தி சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க. சரியா? ஏந்து கோட்டு யானை சேந்தன் தந்தை அரியல் அம்புகவின் கோட்டு வேட்டை. சரியா? அரியல் என்று சொல்றது கல். சரியா? அரியல் என்று சொல்றது கல். அந்த கல்லை உணவாக உட்கொள்ளும் கோட்டு வேட்டு, அதாவது விலங்கு தொகுதிகளை வேட்டையாடும் இளைஞர்களுக்கு நரகம் பொருந்திய ஒளிவால் பெற்ற இளைஞர்களுக்கு தலைவனாகிய அழுசி. இளைஞர்களுக்கு தலைவனாகிய அழுசி என்பவனின் ஆற்காடு நகரம் போன்ற ஆற்காடு அன்னை இவள் பழி தீர்மானலம் தொலைவது கண்டே. சரி, அழுசி மன்னண்ட ஆற்காடு நகரத்தை போன்ற குற்றமற்ற மாட்சிமையுடைய அழகு என்று தலைவீடாளக சொல்றாள் தோழி. அது இப்ப அலராகின்றாள். அது இப்ப பழிச்சொல்லுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. அதனால் இனி எங்கட சேரி பக்கம் நீ வருவதை கைவிடுவாயாக என்றுதான் இந்த பொருள் என்ன செய்யுது சொல்லுது. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யாது, எதுவுமே விளங்காது. இந்த ஏந்துகோட்டு யானை சேந்தன் அலிசி என்று 2 மன்னர்களை பத்தி சொல்றாங்க. சரி, அது ஏன் சொல்றாங்கன்னு அப்புறம் பாப்போம். சரி, முதலாவது சொல்ற இந்த பாட்டை தலைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது உள்ளுரை உமம் வந்து நோவலான மனுஷங்களுக்கு விளங்காது. அந்த காதல்ல ஈடுபடுற 2 நபர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அது விளங்கும். சரியா? இதுல பாருங்க, முதலாவது காவிரி பலராடு பெருந்துறை நீரோடு மருதொடை பிணித்த ஏந்து கோட்டு யானை. உள்ளுரை உமத்தை நான் சொல்றேன். சரியா? நோட் பண்ணி வச்சிருங்க. காவிரி பலராடு பெருந்துறை. காவிரி ஆற்றுல எப்படி பல ஆடவர்கள் வந்து நீராடுறாங்களோ அதே மாதிரி பரத்தை என்கின்ற அந்த பெண்ணிடமும் எல்லா ஆண் மக்களும் என்ன செய்யறாங்க, உறவு கொள்றாங்க. சரியா? அப்படி ஒரு பொருள் எடுக்கிறோம். ஓமா இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? உட்கருத்தை பார்க்க போறோம். சரியா? காவிரி பலராடு மருதோடு பின்னிட்டு வந்து கூட்டி யானை. எப்படி அந்த காவிரி ஆற்றில எல்லா மக்களும் வந்து நீராடுறாங்களோ அதே மாதிரி அந்த கீழான ஒழுக்கத்தை உடைய பெண்களோடையும் பல ஆண்கள் என்ன செய்யறாங்க, உறவு நிலை கொள்றாங்க. சரி, அது முதலாவது உட்கரு. மருதோடு பிணித்த ஏந்து கோட்டு யானை, இது யார பிரசன்ட் பண்ணுது? தலைவன். அதாவது அந்த காவிரி ஆற்று வந்து பரத்தையரை மென்ஷன் பண்ணுதென்றால் மருதோடு பிணித்த ஏந்து கோட்டு யானை வந்து தலைவன். அதாவது அந்த உயர்ந்து வளர்ந்து செழித்த அந்த மரங்கள், சரியா, அந்த மரங்களாகிய பரத்தை எடுத்து உயர்ந்து வளர்ந்த தண்டங்களையுடைய யானைகளாகிய சேந்தன். சரியா? சேந்தன் சொல்றது இங்க நம்மள தலைவனத்தான் சொல்றது. அந்த யானைகளை கொண்ட தலைவன் பரத்தையரோட உறவால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான். அப்ப இங்க மருத மரம் யாரு? பரத்தையர். கட்டப்பட்ட யானை யாது? சேந்தன். தலைவன். சேந்தன் சொல்றது இங்க சேந்தன் இல்ல, தலைவன். சரியா? அதாவது மருத மரங்களாகிய பரத்தையரிடத்து தலைவன் என்ன செய்யறான், கட்டப்பட்டிருக்கிறான். பரத்தையர் அந்த உறவால கட்டப்பட்டிருக்கிறான் என்கிறது இங்க குறிப்பால்.
யானை வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்கு தானே. ஓ அப்ப இங்க யானையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஓமா, இங்க யானை வந்து குறிஞ்சி நிலத்துக்குரியதான். இது வந்து சொல்றது வந்து திணை மயக்கம் என்று சொல்றது. ஆனா அப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்வி வராது. அது நீங்க நார்மலா தானுங்க, அதானே சொல்றேன். திணை மயக்கம் யாது அப்படின்னு பெருசா உங்களுக்கு கலட்ட மாட்டேன். குறிஞ்சி நிலத்துக்குரிய அது ஒரு விலங்கு தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இது ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றால், தலைவன் என்று செல்றவன் தன்ற மனுஷியோடத்தான் வாழன். இன்னொரு பரத்தேர் உறவால இல்ல வாழ்றானவன். அதுக்குத்தான் அந்த யானையை கொண்டு இங்க என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி இருக்கிறாங்க. தலைவன் தனக்குரிய மனைவியோட வாழன். ஆனா அப்படி இல்லை. என்ன நடக்குது, வேறொரு இதோட அவன் வாழ்றான். இதை சுற்றத்துக்காகத்தான் இந்த இது என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அதாவது இந்த யானை வந்து இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. தலைவன் தன்ற மனுஷியோட வாழ்றான். என்னம்மா? ஒரு நிலத்துக்குரிய அம்சம் வந்து இன்னொரு நிலத்துக்கு ஒரு நிலத்துக்குரிய அம்சம் இன்னொரு நிலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, எதை சொல்றது? திணை மயக்கம். சரியா? இது என்ன சொல்றது? திணை மயக்கம். அதை இங்க நீங்க திணை மயக்கம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்க ஏன் சொல்றாங்கடா, உள்ளுற உண்மை குறிப்புக்காகத்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தலைவன் வந்து தனக்குரிய மனைவியோடு வாழாமல் பரத்தேர் உறவால் கவரப்பட்டு வாழ்ந்தான். அதை சொல்றதுக்காகத்தான் இந்த யானையை வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சரியா? ஓகே, சரிதான். அப்ப இதுதான் உள்ளுரை உவமம். விளங்குதா உள்ளுரை உவமம்? டீச்சர், இதுல பாடியவரை பற்றி விளக்க சொல்லி வருமா? இல்ல, பாடியவரை பத்தி எல்லாம் உங்களுக்கு விளக்க சொல்லி எல்லாம் வார இல்ல. ஒரு கேள்வி எடுத்து காட்டுங்க பாஸ் பேப்பர்ல, அப்படி வந்திருக்காண்டு. அதெல்லாம் வார இல்ல. சரியா? பாடியவர் பத்திய விளக்கம் அதெல்லாம் கேட்டு வார இல்லையா? உங்களுக்கு கேட்டு வர போறது அது பொருளை வச்சுக்கொண்டுதான் கேட்டு வர. சரியா? டீச்சர், ஓ, இப்ப இந்த பாடல் வந்து யாரால் பாடப்பட்டது, ஆசிரியருடைய பெயர் அப்படி கேட்டு வராதா? ஆசிரியர் பேர் உங்களோட டேர்முக்கு வேணா கேட்டு வரும். அங்க ஃபைனலுக்கு அப்படி கேட்டு வாரீங்க. சரியா? பெரும்பாலும் குறைய கேட்டு வாரீங்க. சரியா? அப்ப இந்த பாடல் விளங்கிட்ட வாரலாம். சரி, இதுல வந்து உள்ளுரை திரும்ப இருக்கா சொல்லுங்க. அல்ல, உள்ளுரை அந்த மருத மரத்துல எப்படி குறிஞ்சி நிலத்துக்குரிய யானை கட்டப்பட்டிருக்கோ அது போல தலைவனும் தனக்குரிய மனைவியோடு வாழாமல் பரத்தையர்த உறவால் கவரப்பட்டு வாழ்ந்தான் என்பதுதான் உள்ளுரை உவமம். விளங்கிட்டா? சரி டீச்சர். சரி, மருத மரம்ங்கிறது மருத நிலத்துக்குரியதுதான். ஆனால் குறிஞ்சி நிலத்துக்குரிய யானை வந்து அதுல கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் தலைவன் தன்ற மனுஷியோட வாழாமல் வேற பரத்தேர் உறவால கவரப்பட்டு வாழ்ந்தான் என்கிறத உணர்த்துறைத்தான் இங்க குறிப்பால் உணர்த்தப்பட்டது அல்லது உள்ளுரை உவமம். விளங்குதா? ஓகே, அப்ப இதுல உள்ளுரை உவமம் உவமை அணிகள் எதுவும் மீக்கா? உவமை அணி இருக்கு. எங்க இல்லைன்னு சொல்லுவீங்களோன்னு பாத்துட்டீங்க. உவமை அணி என்ன உவமை அணி? ஆற்காட்டை போன்ற அந்த அழகு நிலங்களை தலை உயர்த்திருக்கிறாள், அது ஒரு உவமை அணி. அலிசி ஆற்காடு இணைவன் பழுதீர் மாநலம். அதாவது அலிசி மன்னண்ட குற்றமற்ற மாட்சிமை உடைய நகரம். அதாவது அலிசி மன்னன்ற நகரம் எப்படி அழகா இருக்குதோ அதே மாதிரி குற்றமற்ற மாட்சிமை உடைய அழகு என்று என்ன செய்து தலைவியின் அழகு சொல்லப்படுகின்றது. சரியா? உபமானம் என்ன? ஓகே, உவமேயம் என்ன? தலைவியினுடைய அழகு நலன்கள். சரியா? பொதுத்தன்மை என்ன? பேரழகு மற்றும் சிறப்பு. பேரழகு அல்லது சிறப்பு அல்லது பேரழகும் சிறப்பும் ரெண்டும் சேர்த்து என்ன செய்யலாம்? எழுத
ஓகேவா? இதுல வேற என்ன கேள்வி வரும்? சங்ககால அகத்திணை பண்புகள். இதுக்கு சொல்லுங்க, என்ன அகத்திணை பண்புகள் என்று? சங்க தமிழர்கள் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒன்றுதான் வரும். முதல் கருவை முதல் ஒரு கையாள முதல் கருவை பெயர் சுட்டா பண்பு, அதே மாதிரி வேற போலி கூற்று பாடலாக அமைஞ்சிருக்கி, உள்ளுரைவமானி பயன்படுத்தப்பட்டிருக்கி, வேற முதல் கருவி பயன்பாடு முதல் கருவி பயன்பாடுல சொல்லியாச்சு. சங்ககால தமிழர்களோட பண்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கி, அதாவது சங்ககால தமிழர்கள் விலங்குகளை வேட்டையாடுதல், அதே மாதிரி இறைச்சியையும் கல்லையும் உணவாக உட்கொண்டார்கள். அதாவது வீரர்கள் வந்து யானைகளை வசைப்படுத்தி பிடிப்பார்கள், போர்களோடு வாளிட்டு போரிடுவார்கள். அந்த மாதிரியான விஷயங்களும் சங்ககால பண்பாட்டு அம்சங்களை எடுத்து காட்டுது. சரியா? விளங்குதா? ஓகே. இதுல இன்னொரு கேள்வி வருமா? அலிசி சேந்தன் ஆகிய மன்னர்கள் பற்றி இந்த செய்யுள்ல குறிப்பிடப்படுகின்ற விடயங்களை குறிப்பிடுங்க. சரியா? அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த அலிசி மன்னன் சேந்தன் மன்னன் குறிப்பிடுற விடயங்களை மட்டும் எழுதினால் போதும். சரியா? அலிசியை பத்தி என்னென்ன சொல்றாங்க என்றால், சேந்தண்ட தந்தை தான் அலிசி. சரியா? இவன் ஒரு கள்ள விரும்பி உன்றவன், விலங்கு கூட்டங்களை வேட்டையாடுறவன், இளம் வீரர்களுக்கு தலைவனாம். அதே மாதிரி பகைவர்களை அழிக்கக்கூடிய ஒளி பொருந்திய வாளினை உடையவன். அதோட அழகுமிக்க ஆற்காடு நகரம் விளங்குகின்றது. இவனோட அழகான ஒரு ஆற்காடு நகரம் இவனுக்கு இருக்கி. சரி, இதெல்லாம் அலிசியின் சிறப்புகளை வரும். வெரி குட் அஸ்ரானா. நிறைய உள்வாள் என்பது உவமையணி தானே டீச்சர்? நிறைய உள்வாள் என்பது உவமையணி. அதாவது பகைவர்களுக்கு ஒளி பொருந்திய வாளினை உடையவன். சரியா? பகைவர்களுக்கு ஒளி பொருந்திய வாளினை உடையவன். சரியா? இதுல உவமானம் வந்து என்ன? நரகம். வெரி குட். உவமேயம் என்ன? ஒளி பொருந்திய வாள். உத்தன்மை என்ன? துன்பம் தருதல். துன்பம் தருதல். சரியா? அப்ப நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாள் என்ன செய்யப்பட்டிருக்கி? ஓமிக்கப்பட்டிருக்கி. உவமையணி. 2 உவமையணி, ஒரு உள்ளுரை ஓமம். சரியா? ஓகேவா? அப்ப இதுல தோழியின் மதிநுட்பம் தோழியின் மதிநுட்பம் என்றால் என்னென்று எழுதுவீங்க? இப்பதான் சொன்னனே, தோழியின் மதிநுட்பம் என்றால் அந்த உள்ளுரை உண்மையை பயன்படுத்தியும் சொல்றதுதான். சரியா? விளங்குதா? ஒருக்கா நீங்க பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து என்ன செய்யணும்? செய்து பார்த்து அனுப்பணும். தோழியின் மதிநுட்பம் நீங்க எழுதி பார்த்து எனக்கு சென்ட் பண்ணால், நான் இருக்கிற ஃப்ரீ டைம்ல அதை நான் திருத்தி என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தரும். அதை நீங்க திரும்ப செஞ்சால் சரி. சரி, அப்பதான் உங்களுக்கு எழுத்து பழக்கம் காண முடியும். சரியா? உங்களை எழுத்து இதுகளை நான் என்ன செய்யணும்? பார்க்க விடை எழுதுற அமைப்ப பார்க்க. ஓகேவா? அப்ப இந்த 2 பாடலும் என்னம்மா? திணை மயக்கம் ஒரு கேள்வி வராதா? திணை மயக்கம் ஃபைனலுக்கு கேள்வி வார இல்ல. ஆனா திணை மயக்கம் இடம் பெற்றிருக்கி. அது நார்மலான விஷயம் தானே. திணை மயக்கம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நார்மலான விஷயம் தான். அதாவது குறிஞ்சி நிறத்துக்குரிய யானை வந்து கருப்பொருளாகிய யானை மருத நிறத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கி. ஏன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கி? உள்ளுரை ஓமத்தை எடுத்து சொல்றதுக்காகத்தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? பெரிய ஒரு கேள்வியா வராதா? நான் உங்களுக்கு டேர்ம்களுக்கு நான் வரும் என்று நினைக்கிறேன். சரியா? தவணை பரீட்சைகளுக்கு வரும். அதனால நீங்க அதை நார்மலா எழுதினால் சரி. திணை மயக்கம் என்று சொல்றது பிள்ளைகளே இதான் நான் சொன்ன விளக்கம் தான் வரும். அதாவது ஒரு திணைக்குரிய கருப்பொருள் இன்னொரு திணையில மயங்கி வாரைத்தான்
திணை மயக்கம் என்று சொல்றோம். இந்த பாடல்ல என்ன முதற் பொருள் வந்து காவிரியாரும் காவிரி ஆற்றை சார்ந்த மருத நிலமும் தான் கருப்பொருளாக இருக்கு. அதே மாதிரி மருத மரமும். சரியா? உரிப்பொருள் வந்து ஊடலும். அப்ப இது ஃபுல்லாவே மருத நிலத்துக்குரிய ஒரு செய்யுள் தான். ஆனால் குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருளாகிய யானை என்ன செய்யப்பட்டிக்கு இங்க சொல்லப்பட்டு. இதுதான் இந்த மயக்கம், திணை மயக்கம். சரி, இது ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கி? உள்ளுறவமத்தை புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் இந்த யானை வந்து இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கி. சரியா? ஆனால் இது பெருசா புலவர்கள் சொல்றாங்க இது பெரிய திணை மயக்கம் என்று கருத தேவை இல்ல. சரியா? இந்த கருத்து வந்து எந்த ஒரு இதுலயும் பெருசா சொன்னதில்லை. சரியா? இந்த புக்குகள்ல பார்த்தா தெரியும். திருநாவுக்கரசு சேர்ற புக்லயும் பார்த்தா இந்த பெருசா கருத்து சொல்ற இல்ல. பழிச்சொல் சொல்றது வந்து அகத்திணை பண்பு. சரியா? அகத்திணை பண்புல பழிச்சொல் சொல்றது, அதாவது தலைவியை பார்த்து சொல்றது. தலைவன் வந்து பரத்தையிடம் சென்றால் தலைவியை தான் ஊராக்கள் பழி சொல்லுவாங்க. சரி, அந்த காலத்துல இருந்து இந்த கால சமூகம் மட்டும் தலைவியைத்தான் என்னத்துக்கு எடுத்தாலும் பழி சொல்றது. அவன் தானே தப்பான வழிக்கு போனான், அப்ப அவனுக்குத்தானே பழி சொல்லணும். இல்ல, நம்மகிட்ட தான் சொல்றோம். நாம ஒழுங்கா இருந்தா அவனும் ஒழுங்கா இருப்பான்னு நமக்கு தான் என்ன செய்யறது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் மட்டும் பெண்களுக்குத்தான் பழிச்சொல் என்ன செய்யறது, எழுகிறது. ஆண்கள் தப்பு செஞ்சா பெண்களைத்தான் பழி சொல்றோம். எப்ப ஆண்கள் தப்பு செஞ்சா ஆண்களை பழி சொல்றாங்களோ அப்பதான் இந்த சமுதாயம் திருந்தும். சரியா? ஓகே வாப்ப. ஓகே, அப்ப இந்த 2 கேள்வியும் தான் இன்னைக்கு பார்க்கலும். அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கு, பிசிக்கலா ஒரு கிளாஸ் இருக்கு எனக்கு. அப்ப இந்த 2 கேள்வியோட விடையும் எழுதி அனுப்புங்க. நான் இன்ஷால்லா செகண்ட் சைஸ் ஸ்டூடெண்ட் வந்து வீட்டை தான் இருப்பீங்க. உங்களுக்கு நான் மார்னிங் டைம் இல்லாட்டி மத்தியான டைம் அந்த மாதிரி உங்களுக்கு டைம் போட்டு இந்த ஏர்லி சிலபஸை முடிச்சுட்டு நாம 13 சிலபஸை படிப்போம். சரியா? 13 சிலபஸை படிப்போம். நான் அருகுலத்து படுமலை பொழிந்து நோட்ஸ் வந்து போட்டு விடுறேன். நோட்ஸ் எழுதிட்டு வாங்க, நாளைக்கு கிளாஸ்ல படிப்போம். ஓகேவா? 2027 மாணவர்கள் இதை படிங்க. 26 மாணவர்கள். சரியா? 26 செகண்ட் பேட்ச். சரியா? ரிப்பீட் பேட்ச். சரி, இப்ப இந்த கேள்விகளையும் நீங்க என்ன செய்யணும், எழுதி போட்டு விடணும். முதல் கரு உரிப்பொருள் என்ன? முதல் ரெண்டாமா நிலம், நிலமும் பொழுதும். சரியா? இது என்ன? மருத நிலத்துக்குரியது. கருப்பொருள் என்ன? மருத மரம், காவிரி ஆறு. சரியா? வேற என்ன வரும் கருப்பொருளுக்குள்ள? சொல்லுங்க பாப்போம். ஆற்காடு நகரம், சேரி என்பதெல்லாம் கருப்பொருளுக்குள்ள வரும். சரியா? உரிப்பொருள் வந்து மருத நிலத்துக்குரிய ஊடல். சரியா? அதுதான் முதல் கரு உரி. சரியா? அப்ப நீங்க எல்லா கேள்வியையும் எழுதி போடுங்க. நான் அதை முடிஞ்ச அளவு திருத்தி போடுறேன். சரியா? விட ஃபார்மேட் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லி தந்துட்டேன். நீங்க எழுதி போடுங்க. நான் அதை பிழை என்றால் திருத்தி அனுப்புவேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நேத்தே நடந்த அந்த தமிழ் செமினார் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அந்த கிளாஸை மிஸ் பண்ணவங்க நாளைக்கு நான் லிங்க் போடுவேன். அதுல நீங்க ஜாயின் ஆகி கொள்ளலாம். நான் ஸ்டேட்டஸ்ல போட்டிக்கிறது வந்து நான் ஆர்கனைஸ் பண்ற செமினார் தான். இன்னொரு குரூப் கேட்டு நான் ஆர்கனைஸ் பண்ற செமினார் தான் நம்மளோட குரூப்ல போடுவேன். நேத்து ஜாயின் ஆன ஆக்கள் திரும்பவும் ஜாயின் ஆக வேணாம். இப்போ ஜாயின் ஆகாத ஆக்கள் இருப்பீங்க நிறைய பேர். இந்த பேமெண்ட் கிளாஸ் ஆக்கள் நேற்று ஃபுல்லா ஜாயின் ஆக. சரியா? அப்ப அவங்க நீங்க என்ன செய்யுங்க, திரும்ப வேணுமென்றால் ஜாயின் ஆகி கொள்ளுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல். சரியா? ஓகே, எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. கேள்விகளை செய்து போடுங்க. நாளைக்கு 13ஆம் ஆண்டு சிலபஸ் படிப்போம். சரியா? அதாவது 2 செய்யுளையும் முடிச்சுட்டால் செய்யுள் முடிஞ்சிடும். 26க்கு நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி படிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து இலக்கணமும் படிச்சுட்டு திரும்ப அடுத்து திங்கள்ல இருந்து 2 திருக்குறள் முடிக்கணும். அந்த 2 திருக்குறளையும் முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு கம்பராமாயணமும் தொடக்கணும். சரியா? 13க்குரிய கம்பராமாயணம். சரி, ஓகே. நீங்க ஆக்டிவா இருந்தா தான், எந்நேரமும் ஆக்டிவா இருந்தா தான் செய்யணும். இல்லாட்டி நான் மட்டும் கத்திட்டு இருந்தா ஒரு விஷயமும் நடக்காது. சரிதானே? அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. முடிஞ்ச அளவு நான் சொல்லி தருவேன். சரியா? ஓகே.